ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மார்னிங் குக்கிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் அஸ் வெல் அஸ் லஞ்சு. இன்றைக்கி என்ன மெனு, என்ன வந்து அந்த ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இந்த சென்ஸ் அந்த காய்கறிகள் மூலமாக தான் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம காமிக்க போகிறோம். ஸோ நார்மலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌ சாம்பார், பருப்பு ரசம், குடமிளகாவில் நல்ல பொடியெல்லாம் அரைச்சி விட்டு ஒரு பொரியல், நல்லா டேஸ்டியான ஒரு பொரியல், கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி சேர்த்த நல்ல ரெட் அவல் உப்புமா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இதுதான் நம்மளுடைய மெனு இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக நான் காய்கறிகள் எல்லாத்தையுமே நறுக்கி வச்சுட்டு அந்த சமையல் ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி பருப்பு சாம்பாருக்கு வந்து வேக போட்டுக்கலாம். இந்த பருப்பு கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடியும், தக்காளிக்கான ரசத்துக்கான 2 தக்காளியையும் உள்ளே போட்டு வேக வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த தக்காளியை நல்லாவே அழுத்தி கசக்கி புழியறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சாப்பாட்டுக்கு வந்து புழுங்கல் அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு குக்கரில் வந்து தண்ணி விட்டுருக்கேன். ஸோ முதல்ல நம்ம பருப்பு வேக விட்டுருவோம். அதே மாதிரி சாப்பாடு மத்தியானத்துக்கான ரைஸையும் வேக விட்டுடலாம். அது வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே நறுக்கி ரெடியாக வச்சுருவோம். சாம்பாருக்கு சௌ தக்காளி ரெடியாக நறுக்கி வச்சாச்சு. இந்த குடமிளகா பொரியலுக்கு குடமிளகா ஃபுல்லாக நறுக்கிட்டேன். ஒரு நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த குடமிளகா பொரியலுக்கு வறுத்து பொடிக்க வேண்டிய பொருட்கள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இப்போ நான் வறுக்கும்போது உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு வந்து இப்போ தான் ஆஃப் பண்ணியிருக்கேன். அது வந்து ப்ரெஷர் போகட்டும். அதே மாதிரி சாப்பாடும் வந்து ப்ரெஷர் போகட்டும். இது ரெண்டையும் தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ இதுக்குள்ளே தான் நமக்கு வந்து ரசத்துக்கான தக்காளி இருக்குது. ஸோ அந்த தக்காளியை வந்து தனியாக எடுத்து வச்சு அதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வந்து அதை அழுத்தி புழிஞ்சிக்கலாம். ஸோ இப்போது என்ன வறுக்கணுமோ அதை வந்து பார்த்துருவோம். குடமிளகா பொரியலுக்கு ஒரு 3 வரமிளகா, இது வந்து பச்சை நிலக்கடலை, இதை வறுக்க போகிறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 நிலக்கடலைன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, நீங்கள் கருப்பு எள்ளு கூட பயன்படுத்திக்கலாம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, இதுதான் நம்ம வறுக்க போகிறோம். அதுக்கப்புறம் தேங்காவை வந்து துருவின தேங்காவாக இருந்தது அப்படின்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய். அதே மாதிரி நான் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காவை தான் வந்து இப்போது விப்பரில் போட்டு துருவின மாதிரி பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே முதல்ல நம்ம வந்து வறுத்துக்கலாம். எள்ளை ஃபைனலாக போட்டுக்கலாம். எள்ளு, மிளகு, ஜீரகத்தை வந்து கடைசியாக போட்டுக்கலாம். பாக்கி இருக்கிறது எல்லாத்தையும் இதில் போட்டுருவோம். போட்டு நல்லா இதை வந்து வறுத்துக்கலாம். இந்த தோல் நீக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த நிலக்கடலை வந்து வறுபடணும். ஸோ அந்த நிலக்கடலையோட வாசனை எல்லாம் சேர்ந்து அந்த பொரியலை வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளுடைய குடமிளகா பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் வந்து சப்புன்னு ஒரு டேஸ்ட், அது ஒரு நிறைய அந்த மாதிரி பொடிகள் எல்லாம் சேர்த்தா தான் அது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு நல்ல சுவையான ஒரு பொருளாக இருக்கும். அரோமா மட்டும் இருக்கும், பட் அதுக்கு வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும் நடுவும் பச்சையாக போட்டோம் அப்படின்னா. அதனால தான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மேக்கப் பண்ணி ஒரு பொடியெல்லாம் போட்டோம் அப்படின்னா அதில் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம பருப்பில் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா இதை ஆட் பண்ணிக்கலாம். நறுக்கி வச்சுருக்கக்கூடிய சௌ தக்காளி, அதுக்கு முன்னாடி ரசத்துக்காக போட்டிருந்த தக்காளியை எடுத்து ரசம் எதில் வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் போட்டு தண்ணியை ஊற்றி வச்சுருவோம். பொரியலுக்கு வாணலியில் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன். இப்போ அதில் நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துடலாம். நல்லா வெங்காயம் வந்து கோல்டனாக வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த குடமிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா சாம்பாருக்கு அந்த தக்காளி, ரசத்துக்குரிய தக்காளியை எடுத்துட்டு நறுக்கி வச்சுருந்த சௌ சாம்பாருக்கான தக்காளி, புளி தண்ணி, உப்பு, சாம்பார் பொடி எல்லாமே சேர்த்தாச்சு. ஸோ இந்த குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு கொதி வரட்டும். ஏன்னா பருப்பு இருக்கிறதுனால, ஹெவியாக இருக்கிறதுனால நம்ம கலக்கி விடாமல் பண்ணோம் அப்படின்னா அடி பிடிச்சிக்கும். நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு சவுண்டு வந்தானே ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தாளித்து மட்டும் கொட்டினா போதும், சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நான் ரசத்துக்கும் வந்து சைட் பை சைடு ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேக வச்சுருந்த தக்காளியை நான் பச்சை தண்ணியில் விட்டாச்சு. அப்போ தான் ஆறும், இன்னும் கொஞ்சம் ஆறணும். அப்போ தான் நமக்கு வந்து புழிய முடியும். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகை வந்து லைட்டாக ட்ரையாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இடிக்கல்லில் போட்டு இடிச்சுக்கலாம். இது இடித்ததுக்கப்புறமா ஒரு 2 சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல்லு பூண்டு, அதையும் இடித்து ரெடியாக எடுத்து வச்சுக்குவோம். இந்த ரசத்துக்கு வந்து பருப்பு ரசங்கிறதுனால ஒரே ஒரு கரண்டி மட்டும் பருப்பு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு சூப் மாதிரி, நல்ல ஒரு ஹெல்த்தியான, அதே சமயத்தில் நல்லா டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு பொருளாகவும் நமக்கு அந்த பருப்பு ரசம் வந்து இருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா குடமிளகாவை போட்டாச்சு. குடமிளகா கூட உப்பு, மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மூடி வச்சு கூட அதை வதக்கிக்கலாம்.
இங்கே வந்து சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, ஒரு சவுண்டு வந்தாச்சு, ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த பொரியலுக்கான தேங்காய் நான் சொல்லியிருந்தாலே அரை மூடி தேங்காய், அதையும் வந்து நல்லா வறுத்து ரெடியாக வச்சாச்சு. இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இந்த தோல் கடலையினுடைய தோலை மேக்ஸிமம் நீக்கியாச்சு. இப்போ இதை வந்து நல்லா டோட்டலாக ட்ரையாக அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா இது நல்லா பொடிஞ்சதுக்கப்புறமா அந்த தேங்காவையும் சேர்த்து அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். குடமிளகா பொரியலுக்கு குடமிளகா வந்து மேக்ஸிமம் வெந்தாச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம வறுத்து அரைச்ச அந்த தேங்காய் அந்த பொருள் எல்லாத்தையும் சேர்த்து கிளறிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பொரியல் முடிஞ்சிடும். ஸோ இங்கே ரசத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தக்காளி பழத்தை கசக்கி தேவையான அளவுக்கு கொஞ்சம் புளி தண்ணி விட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி போட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வறுத்து வச்சுருந்த மிளகு ஜீரகம் நல்லா பொடிச்சதுக்கப்புறமா ஒரு 2 சின்ன வெங்காயம் 4-5 பல்லு பூண்டு போட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இந்த ரசத்துக்கான இந்த தக்காளி பழத்தோடு சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சிடலாம். இது வந்து நல்லா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், மஞ்சள் பொடி சேர்த்து வச்சுருவோம். இது அப்படியே நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும், நமக்கு வந்து அப்படியே நுரக்கட்ட ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பருப்பை தேவையான அளவுக்கு தண்ணியோடு சேர்த்து ரசத்தை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இனி நம்மளுடைய காலம்பர பிரேக்ஃபாஸ்ட் உப்புமா இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து காய்கறிகளை நறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா மத்தியானம் லஞ்சுக்கான சாதம் ரெடி, சாம்பார் இப்போ ரெடி முடிச்சிரும். நம்ம வந்து தாளித்து மட்டும் கொட்டினா போகிறோம். நம்ம பொரியலும் முடிய போகுது. ஸோ ஃபைனலாக நமக்கு வந்து பாக்கி இருக்கிறது நம்மளோட உப்புமா தான். ஸோ அதுக்கு காய்கறி வந்து நறுக்க ஆரம்பிச்சிடலாம். காய்கறி வந்து வதங்கக்கூடிய அந்த டைம் மட்டும்தான். ஏன்னா நமக்கு வந்து அவல் உப்புமாங்கிறதுனால அவலுக்கு வந்து உங்களுக்கு லைட்டாக ஊற வச்சா மட்டும் போதும். அதனால் நான் பட்டாணி உரிச்சு வச்சுட்டேன். பீன்ஸையும் கேரட்டையும் மட்டும் நறுக்கணும். உப்புமாவுக்கு 4-5 டீஸ்பூன் நார்மல் ஆயில் விட்டு அதில் வந்து கடலெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வந்து கடுகு வெடிக்க விட்டுருக்கேன். ஸோ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, வெடித்து முடிக்க போகுது. ஸோ அது கூட வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டனாக ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அதை பொரிய விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு வரமிளகா நான் 4 வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள் எல்லாமே ரெடியாக நறுக்கியிருக்கு. அதே மாதிரி பெரிய வெங்காயம் ரெடியாக நறுக்கியிருக்கு. நம்ம போட்டிருந்த அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலை, அந்த வரமிளகா, பெருங்காயம் எல்லாம் நல்லா போட்டு நம்ம அந்த வெங்காயத்தை வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி முடிச்சதுக்கப்புறமா இந்த காய்கறி எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு வதக்கினாலும் சீக்கிரமாக வந்து வெந்துடும். எப்போ நம்ம காய்கறியை போட்டு வதக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த ஸ்டேஜில் இது பார்த்தீங்க அப்படின்னா ரெட் அவல், லேஸ் அவல், இந்த ரெட் அவலை வந்து நம்ம லைட்டாக தண்ணியில் வந்து களைஞ்சு மட்டும் வச்சா போதும். நல்ல தண்ணியில் ஒரு 2-3 தடவை களைஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா காய்கறி நல்லா வேகிறதுக்குள்ளே இது நல்லா ஊறி ரெடியாக இருக்கும். போட்டு அப்படியே இறக்கி விட்டுறலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரசம் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து நம்ம கொத்தமல்லி தழை மட்டும் சேர்க்கணும். பருப்பு ரசம் நல்லா சூப்பராக கமகமன்னு ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி அந்த பொடி அரைச்சி வச்சுருந்ததெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் கழித்து இந்த பொரியலையும் ஆஃப் பண்ணியாச்சு. நம்மளுடைய குடமிளகா பொரியல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவைலபிளாக இருக்கக்கூடிய எல்லா கலர்ஸ் குடமிளகாவும் போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு வந்து நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம செய்ய வேண்டியது ரசத்துக்கும் இங்கே ரெடி ஆகி வச்சுருக்கக்கூடிய அந்த சௌ சாம்பார் அதையும் நல்லா தாளிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரசம் சாம்பாரோட வேலை முடிஞ்சுது. அப்புறம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் நம்ம ஃபைனலாக முடிச்சுட்டா போதும். ஸோ ரசத்தையும் சாம்பாரையும் தாளிச்சு கொட்டிடலாம். உப்புமாவுக்கு காய்கறிகள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. காய்கறி வதக்க ஆரம்பிக்கும் போது நான் வந்து இந்த அவலை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி களைஞ்சி வச்சேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு உதிராக நல்லாவே வந்து ஊறிடுச்சு. இதில் ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம உப்புமா வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து வெஜ்ஜிஸ் சேர்த்து நல்லாவே ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து இந்த இட்லி பொடியை ஃபைனலாக கடைசியாக இறக்குற நேரத்தில் இட்லி பொடியும் கொத்தமல்லி தழையும் தூவி இறக்கணும் அப்படின்னா உப்புமா வந்து சாப்பிட்றதுக்கு எந்த உப்புமாவாக இருந்தாலும் டேஸ்ட் வந்து அபாரமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த இட்லி பொடியை ஃபைனலாக சேர்த்துக்கலாம். இறக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கொத்தமல்லி தழையும் இட்லி பொடியும் சேர்த்துக்குவோம். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அவல் அதில் ஆட் பண்ணி எல்லா பக்கமும் அவல் கூட அது சேர்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அவலுக்கு தேவையான உப்பையுமே நம்ம வந்து காய்கறி வதங்கும் போது தான் நம்ம போடணும். நீங்கள் இட்லி பொடியில் உப்பு இருக்கும் கண்டிப்பாக கம்பல்சரி உப்பு சேர்த்து தான் நம்ம பண்ணியிருப்போம். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம இட்லி பொடி சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இறக்கக்கூடிய டயத்தில் நான் வந்து இட்லி பொடி ஃபுல்லாக அதில் வந்து போட்டிருக்கேன். அதே மாதிரி கொத்தமல்லி தழையும் நறுக்கி போட்டிருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம அதை கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ எல்லாம் நம்ம ஊற வச்ச அவல் வந்து நல்லா சூடாயிடுச்சு.
காய்கறிகள் வந்து ரொம்ப மசிஞ்சிராமல் அப்படியே க்ரன்ச்சியாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வயசானவங்களாக இருந்தால் நம்ம வந்து ரொம்ப குழச்சி கொடுக்கணும். இது வந்து நார்மலாக சாப்பிட்றவங்களுக்கு நல்ல க்ரன்ச்சியாக இருந்தால் தான் உப்புமா வந்து டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ அந்த உப்புமாவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். காலம்பர பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஹெல்த்தியான காய்கறி சேர்த்த நல்ல டிஃப்ரெண்ட்டான சுவையில் இருக்கக்கூடிய ரெட் அவல் உப்புமா ரெடி. மத்தியானம் பொரியலான நம்மளுடைய கேப்சிகம் பொடி கறி ரெடி. சாம்பாருக்கு தாளிச்சு கொட்டி ரெடி ஆகிடுச்சு. ரசத்துக்கு தாளிச்சு கொட்டி ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய ஒயிட் ரைஸும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த மெனுவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.